மனம் மாறும் மனிதர்கள். பள்ளித் தோழனோ பாதியில் வந்தவனோ, புதிய நண்பரோ பலகாலம் பழகியவரோ, அன்பான உறவோ அண்டை வீட்டில் பழகியவரோ, உள்ளூர் வாசியோ வெளியூரில் வசிப்பவரோ, உண்மையாய் இருந்தவரோ உடன் ஊர்சுற்றித் திரிந்தவரோ, கொஞ்சம் பணம் வந்தாலும் கொக்கரிக்கும் கூட்டமாய் மாறுவதும், பதவி உயர்வு கிடைத்ததும் பாதக செயலை செய்ய துணிவதும், வாகன வசதி வரும்போதே வஞ்சகமாய் உறவுகளை விரட்டுவதும், காரணமே சொல்லாமல் கஷ்டத்தை தருகிறோம் என்று தெரிந்தே பிரிந்து போகும் சுயநலவாதிகளாய், பணக்கார நட்பு கிடைத்ததும் பழகிய நட்பை பிரிவதும், தேவை இருக்கும் வரை உபயோகித்து விட்டு தூக்கி எறியும் துரோகிகளாய் மாறுவதும், மேலும் அழகியாய் ஒருத்தி கிடைத்ததும் ஓர் உயிராய் பழகியவளை ஒதுக்கி விடுவதும், இணையத்தில் பழகி இதயத்தில் நெருங்கி இறுதி வரை இருக்கிறேன் என்று சொல்லி நம்ப வைத்து, பிறகு அதே வசனங்களை பலருக்கு சொல்லி ஏமாற்றுபவர்களும், புறம் பேசும் நபர்களின் பொய்களை நம்பி நிதம் பழகியவர்களை நிந்தனைக்கு உள்ளாக்கி, வாழ்ந்த வாழ்க்கையை நினைக்காமல் வஞ்சகத்திலேயே உழன்று கொண்டிருப்பதும், காதருந்த ஊசியை கழற்றி எறிவது போல கடன் வாங்கியதும் கண்டுகொள்ளாமல் ஓடி ஒளியும் உறவுகள் 1000. இதுபோன்ற நபர்களின் செயலால் உங்கள் மனதை நீங்களே ரணமாக்கிக் கொள்ளாதீர். எச்சில் இலையில் இறைவனுக்கு உச்சிகால பூஜை நடக்காது, யமன் அழைக்கும் வரை இவர்கள் கொட்டமும் அடங்காது. பூந்தோட்டத்தில் வலம் வருவதால் பன்றியின் குணமும் மனமும் மாறாது. இதுபோன்ற நபர்களை இந்த கணமேனும் இனம் கண்டு கொள்ள முடிந்ததே என்று இறைவனுக்கு நன்றி சொல்லி, இக்கணமே அவர்களை மனதில் இருந்தும் வாழ்க்கையில் இருந்தும் தூக்கி எறியுங்கள். உங்களின் உயர் பண்புகளை நீங்கள் உணருங்கள். அவர்கள் தகுதிக்கேற்ற ஆட்களுடன் சிக்கி அவதியுறும் விதி அவர்களுக்கு இருப்பதை உங்களால் எப்படி மாற்ற முடியும்? மனம் மாற்றம் இல்லாமல் மறுபடியும் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் கருணை காட்டாமல் கடவுளுக்கு சமர்ப்பித்து விடுங்கள். பூவாய் இருங்கள். உங்கள் வாசத்திற்கு ஏற்ப வசந்தமும் வரும், வாழ்க்கையும் வரும். மீண்டும் அக்ரிணை மனிதர்களுக்கு அடைக்கலம் தராதீர்கள். மன்னியுங்கள், ஆனால் மறக்காதீர்கள்.